look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி. ஹாய். யா சூப்பர். என்ன வணக்கம். மஞ்சள் சட்டை போட்டு வந்துட்டீங்க பிரேதம். என்ன திடீர்னு காற்றிலே ஒரு மாற்றமா? பல விஷயங்கள் மாறுது தமிழ்நாடுல. அது கூட சேர்ந்து சிஎஸ்கே பக்கமும் கொஞ்சம் காத்தடிக்குதா? பத்ரி, இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு ரொம்ப குறையா இருந்தது. ஒரு மேட்ச் ஜெயிச்சா ஒரு மேட்ச் தோக்குறாங்க. நம்ம ஷோல பேசிருந்தோம். முதல் முறையா பேக் டு பேக் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. வெரி என்கரேஜிங். யா ஐ திங்க் once again பாராட்டுகள் டு தி bowlers. சரி பிரேதம், நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பிடிச்சது? காம்பினேஷன் பிரேதம். we been talking about it ஃபர்ஸ்ட்ல இருந்தே. இந்த காம்பினேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான சேஞ்சஸ் நம்ம கணிச்சோம். போன வேல இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னு பர்ஃபெக்டா அது நடந்தது. நம்ம சேனல்ல ஏதாவது ஒரு கணிச்சோம்னா அது நடந்ததுன்னா நமக்கு அப்கோர்ஸ் நமக்கு நல்ல ஃபீலிங் கிடைக்குதுல. அகில் ஹுசைனை கரெக்டா எடுத்துட்டு வந்தாங்க. கிளீனா பிரசாந்த் வீருக்கு பதிலா. அடுத்தது பாத்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங்கை எடுத்து வரணும்னு நினைச்சோம். கிளீனா ராமகிருஷ்ண கோஷ் பதிலா கிளீனா எடுத்துட்டு வந்தாங்க. டூபேவை இம்பாக்ட் பிளேயரா வச்சுட்டாங்க, ஃபீல்ட்ல எடுத்துட்டு வரல. சோ இதெல்லாமே பர்ஃபெக்ட். எனக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி வந்தது அந்த டாஸ்லயே. அவர் வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் போல்டிங் தான் எடுத்திருப்பேன் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு சொன்னாரு. எனிவே டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணி பேட் பண்ணாங்க. பட் ருத்ராஜ் செட் தட் we might have bowled. இது எல்லாமே இந்த காம்பினேஷன், இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் நல்லா இருந்தாலே டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் பிரேதம். 50% ஒர்க் இஸ் டன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, காம்பினேஷன் இஸ் கீ. அதுல டவுட்டே கிடையாது. அகில் ஹுசைன் போன மேட்சே நம்ம சொன்னோம். இன்ஃபேக்ட் சென்னை ஜெயிச்சப்ப கூட நம்ம சொன்னோம் அகில் ஹுசைன் ஆர்டர் இருக்கணும் இந்த மேட்ச் அப்படின்னு. அதே மாதிரி ஆடினாரு. அதே மாதிரி பவர் பிளேல டெலிவர் பண்ணாரு. பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அதுதான் எனக்கு புரியலைங்க. 5 and 5 10 மேட்ச்ல அகில் ஹுசைன் எனக்கு தெரிஞ்ச 5 மேட்சோ 6 மேட்ச் தான் ஆர்டர் இருக்காரு. 10 மேட்சும் ஆர்டர் இருக்கணும். அது ஏன் புரிய மாட்டேங்குது? அவர் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்னு ஏன் அவர் ஆடல? எதுக்கு செலக்டிவ் ஆடுறாங்கன்னு தெரியாது. பட் அது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம சொல்லதான் முடியும். பட் 5 and 5 அவங்க ஃபேட் அவங்க கையில இருக்கு. அததான் நான் சொல்றேன். யா ஆக்சுவலி எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரேதம். எனக்கு டெஃபினட்டா நம்பிக்கை இருக்கு. ஐ see a change in the wins. நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பல மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கேவும் ஒரு சேஞ்ச் ஸ்விட்ச் பட்டன் அனுப்புறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவங்க குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது பிரேதம். நாட் ஜஸ்ட் நான் ஒரு கால்குலேட்டிவா சொல்றேன். எல்எஸ்ஜிக்கு எதிராக 2 மேட்ச், எஸ்ஆர்ஹெச் ஜிடிக்கு எதிராக ஏதாவது ஒரு மேட்ச் நீங்க வின் மாட்டீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வேற ஹோம் மேட்ச். நல்ல அரிய சான்ஸ் குவாலிஃபைக்கு. எனக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நெஞ்ச தொட்டு உண்மையை சொல்லுங்க. இல்ல, இந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ரொம்ப குரூஷியலா இருக்கும். யாரையுமே லேஸ்ல எடை போட முடியாது. பாத்தீங்கன்னா நேத்து எல்எஸ்ஜி வந்து 8 ஓவர் 125 ரன் அடிச்சிருந்தாங்க மும்பையோட. அதுக்கப்புறம் அவங்க வந்து 230 தான் அடிச்சாங்க. அந்த அப்பப்போ அவங்க ஃபயர் பவர் அண்ட் பேட்டிங் தெரிய வருது. சோ அவங்களோட ஆடும்போது என்ன மாதிரி பிச்சு கிடைக்க போகுது அதெல்லாம் தெரியல. எல்எஸ்ஜி தான் கொஞ்சம் டார்க் ஹார்ஸ். பத்தி 2 மேட்ச் அவங்களோட இருக்கு. அந்த 2 மேட்சும் ஜெயிப்பாங்களா தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா எல்எஸ்ஜி ஹஸ் நத்திங் டு லூஸ் தி டூர்னமெண்ட். மத்த டீமோட இதை கெடுக்கிறதா அவங்க வேலையே. இப்போ பிரேதம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க இதே சொல்றீங்க. ஹோம் டிராவல் பண்றாங்க, இந்த 2ல 1 ஜெயிக்கணும். இது டிராவல் பண்றாங்க மும்பையோட 2ல 1 ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. பட் அதே மெயின்டைன். சி உங்களுக்கு வந்து 16 பாயிண்ட்ஸ் இருந்தா கூட போதும் பத்ரி. 16 பாயிண்ட்ஸ் இருந்தா கூட போதும். சோ 3 out of 4 கூட will be enough. ஆனா அந்த டாப் டீம்ஸ் கொஞ்சம் ஸ்லிப் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு 3 out of 4. ஆசையார் விட்டது 4 on 4 ஜெயிக்கணும்னு எனக்கு தான் ஆசை. பட் 3 on 4 கூட will do the job எனக்கு தோணுது. provided டாப் 4 டீம்ஸ் கொஞ்சம் ஸ்லிப் அப் ஆகணும். யா சூப்பர். ஐ திங்க் எனக்கு இந்த போலிங்ல என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா 2 ஸ்பின்னர்ஸ். அதுதான் அகில் ஹுசைன், நூர் அகமது. இவங்க தான் வந்து செட் பண்ணி வச்சாங்க. அகில் ஹுசைன் நாமா போட்டாரு. கேஎல் ராகுலோட விக்கெட் அப்படியே டர்ன் ஆச்சு. அண்ட் நூர் அகமது அவரோட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் காரணத்துல தான் வந்து ராணாவோட விக்கெட்டும் கருணாரோட விக்கெட்டும் எடுத்தாரு. அங்கேருந்தே ஒரு ஸ்லாட் ஆயிடுச்சு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. அங்கேருந்து அங்க ரெக்கவரே ஆல. எஸ், அன்சுல் கம்போஜுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் ஸ்பின்னர்ஸ் மேல நம்பிக்கை வைங்க. நம்ம இந்த சேனல்ல இதுவும் சொல்லிட்டே இருந்தோம். ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்பின்னர்ஸ் மேல நம்பிக்கை வைங்க. இன் டேண்டம் கொடுங்க. மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாங்க இந்த பசங்க. அகில் ஹுசைன், நூர் அகமது உங்களுக்கு மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாங்க. எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கு. திருப்பி பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். நூர் அகமது இஸ் a much better bowler when அகில் ஹுசைன் is playing. அது வந்து நமக்கு வெளியில இருந்து உட்கார்ந்து நமக்கு தெரியுது. உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏன் தெரியலன்னு புரியல. இன்னைக்கு அதை பண்ணாங்க. நூர் அகமது, அகில் ஹுசைன் 2 பேரையும் ஆடுங்க. நீங்க தோத்தீங்கன்னா பரவாயில்ல. பட் அங்க வின் பண்ண வாய்ப்புகள் ஜாஸ்தி. இவங்க 2 பேரும் ஆடினா. அப்கோர்ஸ் நம்ம சஞ்சு சாம்சன் பத்தியும் பேசியே ஆகணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 வின்ல 3 இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் பத்தி 3 ஒரு 15 அடிச்சாரு டெல்லியோட. ஸோ லிட்டரலி 4 இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் சஞ்சு சாம்சன்னால தான். இன்னைக்கு கொஞ்சம் டஃப் பிச்சு பியூட்டிஃபுல்லா ஆடினாரு சஞ்சு சாம்சன்.
அது ஐ மீன் ரியலி அப்ரிஷியேட் பண்ணோம். ஆஃப்கோர்ஸ் போலர்ஸ் தான் இந்த வின்னர் செட்டப் பண்ணாங்க, அதுல டவுட்டே கிடையாது. பட் சஞ்சு மாதிரி ஒரு ஆள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணணும், அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ். சஞ்சு பிளஸ் ரன்ஸ் ஈக்குவல் டு வின், அவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. சஞ்சு பிளஸ் ரன்ஸ் ஈக்குவல் டு விக்டரி, இப்படிதான் இருந்திருக்கு. ஐ திங்க் சஞ்சு அடிச்சா தோக்கல பிரீத்தம், இது மட்டும் சிஎஸ்கே. சஞ்சு அடிச்சா தோக்கல. 200 ஆப்வியஸ்லி வின்னு, ஒரு 50 பிளஸ் வின்னு, இந்த வாட்டி ஒரு ஆல்மோஸ்ட் 100 வின்னு. ஐ திங்க் இன்னொரு ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் 22 பால்ல பிரீத்தம் சஞ்சு வாஸ் 22 balls 22. அதுக்கப்புறம் தான் ஆக்சலரேட் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி. இதுதாங்க பெரிய பிளேயர், ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், ஒரு ரா பிளேயருக்கும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் பிளேயருக்கும் இதுதான் வித்தியாசம். ஏன்னா கண்டிஷன் அந்த மாதிரி, ஸ்லோ விக்கெட் போனவொன்னு அடிக்க முடியாது. கொஞ்சம் அப்படியே தட்டி 20 பால் ஆடினாரு. அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் செம்மையா ஆடினாரு. I think Sanju plus runs equal to victory for CSK. And the targeting கம்மியா இருந்தது பத்திரி, ஒரு பேஸ் பண்ணணும். 22 balls 22 இருந்தாலும் ரன் ரேட் ஸ்டில் 7-8 and over தான் இருந்தது. 15-16 எல்லாம் போகல. ஏன்னா நீங்க ஃபேஸ் பண்ற டார்கெட் கம்மியா இருந்தது. அதுக்கு போலர்ஸ் மூல காரணம். சூப்பரா ஆடினாரு சஞ்சு. ஒரே ஒரு பாயிண்ட் அபவுட் டெல்லி பத்திரி, உங்க தாட்ஸ் நான் கேட்கணும் இங்க. இந்த டெல்லி சென்னை போலர்ஸ் ஃபார் மோர் த்ரெட்னிங்கா இருந்தாங்க அந்த பிட்ச்ல. அந்த பிட்ச் கொஞ்சம் ரோலர் எஃபெக்ட்னால செட்டில் ஆயிடுச்சா, என்ன ஆச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல? ஏன்னா டெல்லி போலர்ஸ் அவ்வளவு த்ரெட்னிங்கா இருக்கல. Did they bowl badly or கொஞ்சம் pitch வந்து behavior change ஆச்சா? இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னங்க விக்கெட் மாறிச்சா இல்ல விக்கெட் இதுவாயிடுச்சான்னு. ஐ திங்க் இட்ஸ் பியூர்லி மைண்ட் செட் பிரீத்தம். ஏன்னா சரி, நீங்க சென்னை நீங்க போடுறீங்க 50 for 5 இல்ல 70 for 5ல ஒரு போலர் போடும் போதும், when you're defending 150 ஒரு போலர் போடும் போதும் பெரிய வித்தியாசம் பிரீத்தம். அந்த ஒரு மைண்ட் செட் நீங்க என்னதான் சொல்லுங்க, அது உங்க மைண்ட்ல போய் உட்காரும். அதுதான் நடந்தது டெல்லிக்கு. they couldn't do much. அண்ட் சென்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருந்தது, பேட்ஸ்மேனுக்கும் கான்பிடன்ஸ் இருக்குல்ல. ஒரு 150 தான் சேஸ் பண்றோம் அப்படிங்கும் போது டைம் எடுத்து ஆடலாம். இன்ஃபேக்ட் சில நல்ல ஓவர்ஸ் போட்டாங்க டெல்லி. குல்தீப் ஒரு நல்ல ஒரு நடுல போட்டாரு, அக்ஷர் ஒரு நல்ல ஒரு நடுல போட்டாரு. பட் சென்னை கவலையே படலையே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரன் ரேட் எப்படி இருந்தாலும் 8 தான் இருக்கு. 8 எல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆஸ்கிங் ரேட் 8ல தான் இருக்கு த்ரூ அவுட்ங்கும் போது பேட்ஸ்மேன் ஹேவ் த கிளாரிட்டி, நம்ம எப்படி இருந்தாலும் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. இங்கதான் நான் கார்த்திக் சர்மாவையும் பத்தியும் சொல்ல விரும்புறேன். அங்கதான் உங்களை நிறுத்தலாம் இருந்த மாதிரி வேர்ட் அபவுட் கார்த்திக் சர்மா. ஏன்னா நீங்க அவரை ரொம்ப ஹார்ஷா பேசுறீங்க அவரை பத்தி. ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ்க்கு அப்புறம் போன மேட்ச் ஒரு 50, இந்த மேட்ச் ஒரு பேஷண்ட் நாக். ஒபினியன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? சரி, நான் ஹார்ஷா கார்த்திக் சர்மா பத்தி பேசல. நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கார்த்திக் சர்மா பேட் பிளேயர்னு சொல்ல. சிஎஸ்கே அவரை மேல அனுப்புறது நாட் அ குட் மூவ் தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு ஐ ஆனஸ்ட்லி ஃபீல் தட் ஒரு டெவால் பிரிவிஸ், சிவம் டூபே இருக்கும் போது அவங்களதான் மேல அனுப்பணும், அவங்கதான் உங்களுக்கு டோர்னமெண்ட் ஜெயிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்பிக்கை. இஃப் கார்த்திக் சர்மா ப்ரூவ்ஸ் மீ ராங், நான் ஹாப்பி. அவர் என்ன தயவு செய்து ராங்கா ப்ரூவ் பண்ணுங்கன்றா. என்ன பத்ரி இந்தாங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சிலே அடிங்க, நான் ஹாப்பி. நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா ஐ எம் ஃபீலிங் ஃபார் சிஎஸ்கே. ஒரிஜினலி சிஎஸ்கே நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அதனாலதான் நான் வந்து ஒரு ஃபீலிங்ல தான் பேசினேன். பட் எஸ், எனக்கும் ஸ்லோவா நம்பிக்கை வருது. சரி, நம்பிக்கைன்றதே பிரேத்தம் எப்போதுமே ஒரு இருவழி பாதை, ஒரு வழி பாதை கிடையாது. கார்த்திக் சர்மா அடிக்க தான் பத்ரிக்கு நம்பிக்கை வருது, சிஎஸ்கேக்கும் நம்பிக்கை வருது. அவர் அடிக்காமே இருந்தா எப்படி நம்பிக்கை வரும்? வந்து அடிச்சாதானே நம்பிக்கை வரும். எஸ், இப்ப நான் நம்பிக்கை வைக்கிறேன், ப்ராப்ளி அவரு அடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு. பட் 2 ஸ்மால் டார்கெட்ஸ்ல நல்லா டைம் எடுத்து ஆடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு கார்த்திக் சர்மா. அப்சல்யூட்லி. அண்ட் ரெண்டுமே நீங்க சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட். இது ஸ்மால் டார்கெட்ஸ். அவர் வந்து he didn't have to kind of do anything special. And I still feel spin-ஓட he is better than pace. But early days பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா 10 and over 12 and over சேஸ் போனபோது அதுக்கு உங்களுக்கு வேற விதமான டேலண்ட்ஸ் தேவை. இப்போ ஸ்மால் டார்கெட்ஸ் ஈஸியா பேஸ் பண்ணிட்டாரு. பட் அந்த மறுபக்கம் சஞ்சுக்கு நல்ல சப்போர்ட்டும் கொடுத்தாரு. சோ இன்னைக்கு கார்த்திக் சர்மா had a good knock. So happy for him, full credit to him. நம்ம பேட்டிங்ல டூபே பத்தி பேசலாம், ரவிஸ பத்தி பேசலாம், கார்த்திக் சர்மா பத்தி பேசலாம். ஆனா ஒரு விஷயம் பிரேத்தம் சிஎஸ்கேக்கு நடந்தானோ, ருத்து ஆர் சஞ்சு 15 ஓவர் மட்டும் ஆடி ஆனும் பிரேத்தம். அப்பதான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும். இது நீங்க வந்து த்ரூ அவுட் பாருங்க சிஎஸ்கே விக்டரிஸ் எல்லாம். அதாவது ஒரு பிளேயர் 15 ஓவர்ஸ் மட்டும் டீப்பா ஆடுறாங்க, எடுத்துட்டு போறாங்க. அந்த விதத்துல தான் ஐ திங்க் ருத்ராஜ் கெய்க்வாடும் பத்தி பேச விரும்புறேன். எஸ், இந்த மேட்ச்ல ஒரு ஃபெயிலியர் கிடைச்சது. பட் அஸ் அ கேப்டன் பெட்டரா பிரேத்தம். இஸ் பேக்கிங் த ரைட் bowlers, இஸ் மேக்கிங் த ரைட் சேஞ்சஸ். ஓவர் டனுக்கு போலிங்கே கொடுக்கல, ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு. அந்த விக்கெட்ல ஸ்லோ விக்கெட்ல 145 பிளஸ் போலர் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு பிடிச்சது. இல்ல, definitely one of his absolutely definitely one of his better games as captain in the season. First of all squad கரெக்ட்டா பிக் பண்ணாங்க. bowling changes were perfect. ஓவர்டன் கடைசில வந்தாரு, எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்கல. ஏன்னா இது அந்த மாதிரி விக்கெட். டெல்லி என்னமோ ஐ மீன் அவங்க ஹோம் டீம் அவங்க பிச்சை சூஸ் பண்ணோம். எதுக்கு அந்த மாதிரி பிச்சை சூஸ் பண்ணாங்க? பிளஸ் டாஸ் வின் பண்ணி எதுக்கு போலிங் எடுத்தாங்க, பேட்டிங் எடுத்தாங்கன்னு புரியல.
ஸோ நிறைய டீம்ஸ் ஐபிஎல்ல சில விசித்திரமான விஷயத்த செய்றாங்க. இன்னைக்கு டெல்லி இதை செஞ்சாங்க. அண்ட் அவங்க பேட்டிங் ஆர்டரும் எனக்கு பிடிக்கல பத்ரி. ஏன்னா சமீர் ரிஸ்வி மேன் இன் ஃபார்ம், அவரை இம்பாக்ட் சபா போட்டு கரும் நாயர் ஆடி, கரும் நாயர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். கரெக்ட். டெல்லி எல்லாமே நேர்மாறா பண்றாங்க. ஆர்சிபிக்கு எதிராக சீமிங் ட்ராக் கொடுக்கவே கூடாது. பஞ்சாபுக்கு எதிராக பாட்டா விக்கெட் கொடுக்கவே கூடாது. சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு ஸ்லோ டர்னர் கொடுக்கவே கூடாது. எல்லாமே மாத்தி பண்றாங்க. டெல்லி செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டாங்க. கரெக்ட். பட் இப்ப சென்னை டெல்லிக்கு மேல போயிட்டாங்க. நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தோம்னா அரிய இடத்துல இருக்காங்க. அதாவது ஒரு சூப்பர் ஸ்பேஸ்ல இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசணும். சோ ஹோப்ஃபுல்லி தே பிளே சம் குட் கிரிக்கெட். நம்பிக்கையே வாழ்க்கை. நம்புவோம் பிரேத்தம். ஐ திங்க் நல்ல சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா இந்த மாதிரி டீம் செலக்ஷன் பண்ணி இந்த மாதிரி சென்சிபிள் கிரிக்கெட் ஆடினா டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு. 4 மேட்ச் இருக்கு. 3 ஜெயிச்சா கூட ஐ திங்க் தே கேன் ஸ்னீக் த்ரூ as the fourth team. Of course கொஞ்சம் லக்கும் வேணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். 4 ஜெயிச்சா டெஃபினட்டா த்ரூ. பட் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிக்கலாம். அப்புறம் பார்க்கலாம் நாலாவது பத்தி. ஒன் மேட்ச் அட் a time. Thank you பிரேத்தம். கிரிக்கெட் வித் பத்ரியில வந்ததுக்கு, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. Thank you பத்ரி. Thank you. Stay tuned for a lot more content from the IPL. Take care guys. Bye.